காலையில ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு என் மீனுக்கு எரை போடாமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துட்டு எரை போடலான்னு சொல்லிட்டு தொட்டிக்கிட்ட போய் எரை போட்டேன். அப்போ தான் பார்த்தேன் என்னமோ கடைஞ்சி என்னமோ இறகு மாதிரி பார்த்தா ஒரு குருவி கிடக்கு. என்ன குருவின்னு தெரில. அதுக்கப்புறம் செத்துருச்சுன்னு நினச்சி கம்பு வச்சு குத்தி பார்த்தா கொஞ்சம் உசுரோட தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே உசுரு வந்துச்சு. சரி இதுக்கப்புறம் இது வெளியே எடுத்து விட்றலான்னு சொல்லிட்டு எடுத்தா அதுவும் கம்பில் ஏற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக கை வச்சோடனே ஏறிக்கிச்சு. அதை எடுத்தோடனே சரியான நடுக்கம் இருந்துச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி வைக்கலான்னு பார்த்தா அதுவும் கம்பை விட்றாப்புல தெரில. நானும் வச்சுட்டு கிட்டன போய் பார்த்தா தான் தெரியுது அப்படியே நடுக்கி நிற்கிது. சரின்னு சொல்லிட்டு மீன் என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மீன் தொட்டிக்கிட்டு பக்கத்து போனால் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்காங்க. எல்லாம் கீழே ஓடிட்டாங்க போல். ஏற்கனவே ஒரு அணில் செத்து கிடந்துச்சு. அதனால தான் அந்த சீட்டியை எடுத்து வச்சேன். இப்போ என்னென்னா இவன் வந்து விழுந்து கிடக்குறான். அப்புறம் மேலே போனோடனே காக்கா சத்தம் கேட்டுச்சு. என்னடா பார்த்தா எல்லா காக்காவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதை அடிக்கிறது இருந்துச்சு. நானும் இதை அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நின்றேன். அதுக்கப்புறம் அட்டாக்கில் இறங்கிருச்சு. குருவியும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் கிடந்ததை எடுத்து காக்கா விரட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் மறந்து போயிடுச்சு. நானும் அப்படியே கொஞ்ச நேரம் விரட்டிக்கிட்டு கீழே போய் பார்த்தோன்னே குருவியை காணோம். நானும் அங்கிட்டு இங்கிட்டும் தேடி பார்க்குறேன். ஒரு இடத்துலையும் காணோம். இந்த தொட்டிக்கு ஃபுல்லும் வலைய போட்டு தான் மூடணும் போல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க காய்ஸ்.